எபிரேயர் 5:7-8 வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அந்த ஜெபத்துல அர்ப்பணித்தார். லேலூயா லேலூயா. என்ன அப்படின்னா, இப்போ இயேசு ஜெபிக்கிறார், தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி ஜெபிக்கிறார். அப்பாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க அப்படி செய்யும். இப்படி 3 முறை ஜெபிக்கிறார். உங்க சித்தமான இந்த மரணத்தை என்ன செய்ய என்னை விடுதலையாக்கும். இப்படி ஜெபிக்கும் பொழுது நீங்க லூக்கா 22 வாசித்தீங்கன்னா, அவர் தன் விருப்பத்தை சொல்லி ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க அப்படி செய்யும். இப்போ கர்த்தர்ட்ட பதில் வருது. 43 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்பொழுது வானத்தின் தூதன் தோன்றி அவரை, இப்போ ஒரு தேவதூதன் வர, இதுதான் ஜெபத்துக்கான பதில். தேவதூதன் சொல்றாரு பலப்படுத்தினார். அப்படின்னா நீர் இந்த சிலுவை மரணத்தை கடந்து தான் போகணும், அதுதான் பரலோக திட்டம் அப்படிங்கிற அந்த பதிலை கொடுத்து பலப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் வாசித்தீங்கன்னா இயேசு ஜெபத்தை முடிச்சிட்டார். அல்லேலூயா. 4வது முறை திரும்பவும் இந்த பாத்திரம் நீங்க முடியும் எனக்கு உதவி செய்யும் ஜெபிக்கவே இல்லை. ஏன்னா பதில் வந்த உடனே இயேசு தன்னை அர்ப்பணித்து விட்டார். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் இங்க சொல்றாரு, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. அப்படின்னா இவர் ஜெபிக்கும் பொழுது தேவ சித்த கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்தார். அப்ப 3வது ஜெபத்தில் என்ன நடக்கணும்னா, அர்ப்பணிப்போடு ஜெபிக்கணுங்க. நாம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிற உணர்த்துகிற காரியங்களை நம்ம அப்படியே நம்மை விட்டு கொடுத்து அர்ப்பணிக்கணும். சில நேரங்களில் கடினப்பட்டு சில கடினமான பாதைகள், சில கஷ்ட நஷ்டத்தோடு ஜெபம் பண்ணுவோம். சில வாக்குறுதலை கர்த்தர் கொடுப்பார். உடனே என்ன பண்ணுவோம், அதை நம்ம விசுவாசிப்போம். கர்த்தரோடு பேசினார், இந்த பிரச்சனை மாறும்னு சொல்லியிருக்கிறாரு, இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். நல்லது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெபத்தில் கர்த்தர் பேசுகிறதை விசுவாசிப்பது மட்டுமல்ல, அந்த வாக்குதல் நிறைவேறுவதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்கணும். ஒரு சின்ன விஷயத்தில் கர்த்தர் மனம் திரும்படி உணர்வு கொடுக்கலாம். ஒரு விஷயத்தை பொருத்தனை பண்ணும்படி உணர்வு கொடுக்கலாம். சில விஷயத்தை விட்டுவிடும்படி கர்த்தர் உணர்வு கொடுக்கலாம். உங்களோடு பேசும் பொழுது சில ஒப்புரவாகுதல், சில மனம் திரும்புதல், உங்க சுபாவத்தை மாற்றிக்கொள்றது, சில விஷயத்தை கர்த்தர் பேசுறாரா, ஜெபத்திலேயே அர்ப்பணிச்சிடணும். நிறைய என்ன பண்ணுவது தெரியுங்களா, கர்த்தர் சில விஷயத்தை மனம் திரும்படி பேசும் பொழுது ஜெபத்தை முடிச்சுட்டு பல நாள் மனம் திரும்பலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். நீ நிறைய பேர் உண்டு, ஒரு காரியத்தை கர்த்தர் விட்டுன்னு சொல்லி நம்மோடு பேசும் பொழுது விடுறதா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்கே நாட்கள் தேவைப்படும் நிறைய பேருக்கு. இதுதான் நம்ம ஜெபத்தில் பெரிய பிரச்சனை. இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த ஜெபத்தில் அர்ப்பணித்தார். நம்ம ஜெபத்தில் அர்ப்பணிப்பில் முடியணும். நீங்கள் எப்போ ஜெபத்தை முடிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தில் ஏதோ ஒரு காரியம் நீ தீர்மானம் எடுத்து முடிக்கணும். ஒன்று அங்கே மனம் திரும்புதல், அல்லது ஒரு பொருத்தனை, அல்லது ஒரு தீர்மானம், அல்லது சில விஷயத்தை விட்டுறேன், அல்லது சில விஷயத்தை செய்கிறேன், ஏதோ ஒன்று கர்த்தர் கட்டாயம் பேசுவார். ஜெபம்னா கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது. அந்த கர்த்தர் பேசும் பொழுது நான் ஒருவேளை விசுவாசத்தில் கூட பலவீனமாக இருந்திருப்பீங்க. சில வாக்குறுதிகளை கர்த்தர் கொடுத்து விசுவாசத்தில் பலப்படுத்தும் பொழுது அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நான் விசுவாசம், நீங்க ஆண்டவரே நான் விசுவாசம், இது அர்ப்பணிப்பு. அல்லது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, அல்லது நீங்கள் குடும்பத்தில் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து, வேலை ஸ்தலத்தில் நடந்துக்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் பேசியிருப்பார். சரி ஆண்டவரே சரிப்படுத்திக்கிறேன், அந்த விஷயத்தை இன்னையோட மனம் திரும்புகிறேன். இன்னைக்கு இந்த எப்பொழுதுமே ஒரு காரியம் உலகத்தை சொல்லுவாங்க, நன்றே செய். ஏன்னா அந்த செகண்ட் தாங்க நம்மளுது, அடுத்த செகண்ட் நம்மளுது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த நேரம் நம்மளுது, அடுத்த வினாடி நம்மளுது நமக்கானது இல்லை. நம்ம பேர் அங்கே எழுதியிருந்தா தான் அது நமக்கு ஜாயிண்ட் ஆகும். நம்ம பேர் அங்கே எழுதலை அப்படின்னா இதோட முடிஞ்சிடும். தயவு செய்து சொல்லுகிறேன், நீ ஜெபத்தை முடிக்கும் பொழுது அப்பவே மனம் திரும்பி, அப்பவே அர்ப்பணிச்சு, அப்பவே தீர்மானம் எடுத்து அப்பவே விட்டு கொடுங்க. இயேசு அப்பொழுதே முடித்தார். அதான் உண்மையான ஜெபம். ஆக இயேசுவின் ஜெபம் நமக்கு நல்ல மாதிரி. ஜெபங்கிறது உள்ளம் உடைந்து ஜெபிக்கணும், தேவ பயத்தோடு ஜெபிக்கணும், அர்ப்பணிப்போடு ஜெபிக்கணும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், இயேசு ஏன் ஜெபத்தை ஏறெடுத்தார்? தேவ பிரசனத்தை என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி. தேவ பிரசனம் ரொம்ப முக்கியங்க, ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன் நம்மளால் ஜெபிக்க முடியல?
பாவம் நமக்குள்ளே இருந்தால் நம்மளால் ஜெபிக்க, ஒருவேளை உங்கள் ஜெபங்களை பலிபீடம் உடைஞ்சு போய் சில விஷயத்தை நீங்கள் தவறிட்டு இருந்தீங்கன்னா, முதல்ல உங்கள் ஜெபத்தில் மனம் திரும்புதலுக்கும் சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுங்க. உள்ள உடஞ்சி கதறுங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே, இந்த விஷயத்தை சின்ன சின்ன விஷயமா சொல்லி சொல்லி அறிக்கை. எப்பொழுதுமே பொத்தாம் போதுமா பாவத்தை அறிக்கை பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன காரியம். ஆண்டு எதெல்லாம் உணர்த்தனா, இந்த நபருக்கு விரோதமாக பேசிட்டேன் சொல்லி அறிக்கை பண்ணுங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே, இந்த இடத்துல பொய் சொல்லிட்டேன், இந்த காரியத்தை செய்துட்டேன், இதை பார்த்தேன், இதை போனேன், இதை வந்த ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணி மனம் திரும்பி உள்ள உடைந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் சுத்திகரிப்பார், உங்கள் ஜெப வாழ்க்கை சீர்படுத்துவார், உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.